வீட்டில் இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடை தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு தோசை மாவு எடுத்துகிட்டு அதோட பருப்பு எல்லா பருப்பையும் ஊற வச்சுட்டு அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டேன். அதோட உப்பு மஞ்சள்தூள் போட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட இல்லையா? எல்லா பருப்பும் சேர்றது, இந்த கருவேப்பிலை சேர்றதெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் அடிக்கடி செய்கிறது பழக்கம். இந்த மாவோட குலுக்கும்போது பார்த்திங்கனாக்கா இன்னொன்று நல்லா மொறு நான் ஊற்றி கொடுத்தேன். ரொம்ப பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த அடை தோசை ஊற்றினோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் லஞ்சுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அதோட இந்த தோசையோட பார்த்திங்கனாக்கா சுரக்காய் சாம்பாரும் வச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு. லஞ்சுக்கு பார்த்திங்கனாக்கா கொண்டக்கடலை பிரியாணி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக இருக்குன்னு பிள்ளைங்களும் ரொம்ப சொல்லியிருந்தாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்போவும் இந்த மாதிரி தான் ஆக்குறது. இது எப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லாேருக்கும் பிடிச்ச டிஷ். இதோட எக் பாயில் பண்ணி வச்சுட்டு மீல் மேக்கர் ஃப்ரையும் வச்சுட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். பை.